தமிழக வெற்றி கழகம் பிழையை திருத்திக் கொண்டாரா நடிகர் விஜய்? இந்த ஒரு கேள்வி தற்போது எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தன்னோட அரசியல் வருகையை உறுதிப்படுத்தும் வகையில அவருடைய கட்சி பெயரை அவரே அறிவிச்சாரு. அது அவரோட லெட்டர் பேட்லயே தெளிவா தமிழக வெற்றி கழகம் இதுதான் என்னுடைய கட்சி பெயர் என்று அவரே அறிவிச்சாரு. இந்த நிலையில அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி உதயமானம் அந்த முதல் பார்த்தீங்கன்னா அந்த பெயரை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. குறிப்பாக இது ஒரு விவாதமாகவே மாற்றப்பட்டது. வெற்றி கழகமா, குறிப்பாக அந்த வெற்றி பக்கத்துல இக்கு வருமா இல்ல இக்கு வராதா அப்படின்ற ஒரு கேள்விகள் பல்வேறு தரப்புல, குறிப்பாக இந்த தமிழ் அறிஞர்களாலும் இந்த இலக்கியவாதிகளாலும் இந்த ஒரு விஷயத்த எழுப்பப்பட்டது. குறிப்பாக இப்படி தொடர்ந்து விமர்சனம் வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் பெயரில் அந்த எழுத்து பிழையை திருத்தும் வகையில நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்காரு. குறிப்பாக இந்த எழுத்து பிழை பல்வேறு நபர்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தின வகையில இந்த எழுத்து பிழையை நம்ம திருத்திக் கொள்ளலாம் என்று அவர் ஆலோசனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. உயர்மட்ட குழுக்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனையை மேற்கொண்டதை அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளிதழில் ஒரு விளம்பரம் ஒன்று வெளியானது. அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்து மூலமாக ஒரு விளம்பரம் வெளியாயிருக்கு. அந்த விளம்பரத்துல தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக அந்த பிழையை திருத்தும் வகையில அந்த இக்கு சேர்த்து அந்த விளம்பரத்துல பதிவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விஷயத்த நடிகர் விஜயோடைய ரசிகர்கள் ஆகிய தொண்டர்கள் தற்போது இணையத்துல ட்ரெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லி ட்ரெண்ட் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனது கட்சியின் பெயர்ல பிழை இருப்பதாக மூத்த அரசியல்வாதிகள், தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில தனது தவறை ஒப்புக்கொண்டு தங்களுடைய தலைவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறது மிகவும் நல்ல ஒரு விஷயம். ஒரு அரசியல் தலைவர்கள் தங்களது தவறை ஒப்புக்கொள்வதே மிகப்பெரிய நல்ல விஷயம். இது தலைவர் செஞ்சார்னா இது நாங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்க்கிறோம்னு சொல்லிட்டு இதையுமே பாசிட்டிவா பாத்தீங்கன்னா தற்போது அவங்க ட்ரெண்ட் செஞ்சுட்டு இதையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.